இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 63:5. நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போதும். பிரசங்கிலே ஒரு வசனம் சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியாவதுமில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தியாவதுமில்லை, தான் ஒரு நன்மையும் அனுபவிக்காமல் எதற்காக பிரயாசப்படுகிறோம் என்று சிந்திக்கிறதும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே மனுஷர் எல்லாரும் வாஞ்சிப்பது, உலகத்திலே நிறைய சம்பாதிக்க வேண்டும், சுகபோகமாக வாழ வேண்டும், இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம், இந்த பணம் தருகிற எல்லா காரியங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை என்று சொல்லி பிரசங்கிலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், எதற்காக ஓடுகிறோம் என்று நமக்கு தெரியாது. எந்த கோலை நாம் அச்சீவ் பண்ண போகிறோம், எந்த இடத்திலே போய் நிற்க போகிறோம் என்று நமக்கு தெரியாமலே நாம் ஓடுகிறோம். நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிறோம். இந்த உலகத்திலே பணம் சம்பாதிப்பது தான் நமக்கு ஏற்றது, அதுதான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பணம் என்று சொல்லி பணத்திற்கு பின்னால் நாம் போகிறோம். ஆனால் சம்பாதித்த எல்லாரும் அதை அனுபவித்தார்களா என்று நாம் யோசிப்பதில்லை. நாம் செய்கிற இந்த காரியங்கள், நான் பிரயாசப்படுகிற இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு திருப்தி தருகிறதா என்று யோசித்தால் நிச்சயமாக இல்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற திருப்தி உண்டு. கர்த்தர் நாம் திருப்தியாக, மன திருப்தியாக இருக்கும்படிக்கே கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நமக்கு இந்த திருப்தி போதும் என்கிற அந்த மனநிலை, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த திருப்தி போதும் என்கிற அந்த திருப்தியாக நான் அனுபவித்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த மனநிலை நமக்கு எப்படி கிடைக்கிறது, எங்கிருந்து கிடைக்கிறது என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அவரிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. நம்மை திருப்திப்படுத்துகிற சில காரியங்கள் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. அதிலே சிலவற்றை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவதாக நாம் வாசித்த இந்த வேத பகுதியில சங்கீதம் 63:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகும் என்று சொல்லி, நன்றாக சாப்பிட்ட ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருக்கு எங்கே இருந்து அது கிடைத்தது என்றால், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், உம்முடைய சாயலால் நான் திருப்தியானேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஜீவனை பார்க்க உம்முடைய கிருபை நல்லது. வறண்ட ஒரு நிலம் இந்த பூமி, தண்ணீரற்ற ஒரு பாலைவனம் இந்த வாழ்க்கை, வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த பாலைவன வாழ்க்கையிலே நமக்கு திருப்தி தருகிற ஒரு காரியம் உண்டு. அதுதான் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம். ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உம்மை பார்க்க ஆசையா இருந்து, உம்மீது நான் தாகமாய் இருந்து நான் திருப்தியானேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த உலகத்திலே நம்முடைய ஆத்மாவை நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம் தேவ சமூகம், தேவ பிரசன்னம், அவருடைய இன்ப சமூகம் நம்மை திருப்தியாக்கும். வெளியிலே ஒன்றுமே நமக்கு இல்லாமல் இருக்கலாம், இந்த உலகத்தின் எந்த ஆசீர்வாதங்களும் இல்லாமல் நாம் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனா நம்மை திருப்தியாக்குகிற ஒரு காரியம் தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம் நம்மை திருப்தியாக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. சங்கீதம் 90 மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லி, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது.
ஆண்டுடைய கிருபை நமக்கு வேண்டும். ஆண்டுடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். கர்த்தர் நம்மேல் கிருபையா இருந்தால், அவருடைய கிருபை நமக்கு கிடைத்தால், இந்த உலகத்தின் எந்த பாடுகளையும் நாம் மேற்கொள்ளலாம். இந்த உலகத்தின் எந்த கஷ்டங்களையும் நாம் சகிக்கலாம். கர்த்தரோடு கூட இணைந்து நாம் வாழும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் நமக்கு பெரிதாக தெரியாது. ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு திருப்தியையும் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா அனுபவிக்கும். காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலைதோறும் அவருடைய கிருபை புதியவைகளாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தின் நன்மையினால் நாம் திருப்தியாகும் பொழுது நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் களி கூர்ந்து மகிழ்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அந்த திருப்தியை அனுபவிக்க வேண்டுமானால், மன ரம்யமாய் இந்த வாழ்க்கையை நீங்கள் தொடர வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேட பழகுங்கள். அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்கள் என்னை கண்டு கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளின் காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு என்ன வரும் என்று எனக்கு தெரியாது, இந்த நாளிலே என்ன என்னை எதிர்கொள்ளும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் அவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு எளிதாகவும் இன்பமாகவும் மாறுபடி கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். நாம் ஜெபித்து இந்த வாரத்தின் செய்திகளை நாம் முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இருந்தீர் ஆண்டவரே. இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் இந்த உலகத்துல எங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் தருகிற காரியங்களை, எங்களுக்கு இன்பத்தை தருகிற காரியங்களை நாங்கள் தியானித்தோம் ஏசப்பா. இந்த செய்தியை கேட்ட உம்முடைய ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே பாடுதான், கண்ணீர் தான், இதுவரைக்கும் நான் கடந்து வந்தது கண்ணீரும் வேதனையும் தான் என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசன்னை இப்பொழுது இறங்கட்டும். துயரத்துக்கு பதிலாக நீர் அவர்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவரே. வாழ்க்கையின் பாடுகளை அனுபவித்த உம்முடைய ஜனங்கள் நீர் வைத்திருக்கிற அந்த இன்பமான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. உம்முடைய கிருபையினால இரக்கங்களினால் அவர்களை முடி சூட்டும் ஆண்டவரே. நீர் கூட இருந்து நீர் நடத்தும் ஏசப்பா. கர்த்தாவே, ஒருக்கா கூட இந்த மகிமை டிவிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இது உம்முடைய சேனல், நீர் உருவாக்கினது, உம்முடைய சித்தப்படியே தொடங்கப்பட்ட உம்முடைய ஊழியம். கர்த்தாவே, அதை ஆசீர்வதியம்பா. மகிமை டிவியின் மேல் உம்முடைய கண் வைக்கப்படட்டும் ஏசப்பா. நீர் இந்த டிவினால் நீர் மகிமைப்படும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்கிற எல்லாரும் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாகும்படி இதிலிருந்து வருகிற ஒவ்வொரு செய்திகளும் பிரயோஜனமாய் அவர்களுக்கு இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சியை நடத்துவதற்கான எல்லா தேவைகளையும் நீர் சந்தியோ இயேசுப்பா. பண தேவையோ, மனிதர் உதவிகளோ, வேறு அதிகாரிகளின் கண்களில் தயவோ, எதுவானாலும் ஆண்டவரே சுலபமாய் கிடைக்கும்படி கர்த்தர் இதை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நடத்துகிறவர்கள் மேலும் உடைய விசேஷித்த கிருபை தங்கி இருக்கட்டும். இதனால் ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். கர்த்தாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரியை செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன் சப்பா. உம்முடைய நாம இதனால் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனம் மகிமை உம்முடையது. அதை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.